இன்று நாம் காண இருப்பது ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள அந்த சிக்ரி கோட்டையை தான் நாம் இப்போது காண இருக்கிறோம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நகரம் முகலாய பேரரசர் அக்பரால் கிபி 1570ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இது 1571ஆம் ஆண்டு முதல் 1585ஆம் ஆண்டு வரை பேரரசின் தலைநகராக சிறப்பாக செயல்பட்டது. பின்னர் இது கைவிடப்பட்டதற்கான காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை. இப்பொழுது நாம் கோட்டைக்குள் வந்திருக்கிறோம். மிக விரிந்த ஒரு உள்கட்டமைப்பு கொண்ட இந்த கோட்டையாக இருக்கிறது. இந்த கோட்டையின் மதில்கள் மேல் ஒவ்வொரு இடத்திலும் காவலாளிகள் தங்குவதற்கு அந்த நிழற்குடைகளை போல் அமைத்திருக்கிறார்கள். மிக பாதுகாப்பானதாகவும் கிட்டத்தட்ட 30 அடி உயரம் கொண்ட அந்த மதிற்சுவர்கள் 4 புறமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று இதற்கு 4 புறம் வாயில்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான முறையில் சிவப்பு நிற மணக்கற்களால் இது அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் பார்ப்பது இங்கே பல முக்கிய அதாவது அரச வம்சத்தினர் இறந்த பிறகு அவர்களுடைய உடல்களை இங்கே கல்லறையாக அமைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசர் மற்றும் படை தளபதி முக்கியமான நபர்களுடைய கல்லறைகள், அந்த அரச வம்சத்தினருடைய இந்த கல்லறைகள் தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தெற்குப்புற வாயில். இந்த வாயிலின் பெயர் புலந்தர்வாசா. இது குஜராத்தை கைப்பற்றியதன் நினைவாக பேரரசர் அக்பரால் 1602ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. கிழக்கு பக்கத்தின் வாயிலின் வளைவுகளில் வைக்கப்பட்டுள்ள பாரசீக மொழிகளின் கல்வெட்டொன்று 1601ஆம் ஆண்டில் அக்பர் தக்காணத்தை கைப்பற்றியமைக்காக பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த கட்டிடத்தின் உயரம் சற்றேறக்குறைய 177 அடி உயரமும் 115 அடி அகலமும் கொண்டது. இந்த வாயில் 42 படிகளை கொண்டு உலகின் மிகப்பெரிய வாயிலான இது முகலாய கட்டிடக்கலையின் பிரமிக்கத்தக்க எடுத்துக்காட்டாகும். இக்கட்டிடம் சிவப்பு நிற மணக்கற்களால் கட்டப்பட்டு வெண் சலவை கற்களால் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த புலந்தர்வாசா மசூதியின் முற்றத்தில் உயர்ந்து நிற்கிறது. இது அரை எண்கோண வடிவத்தில் கொண்டது. இக்கட்டிடம் தொடக்க காலத்தில் முகலாய கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகும். இதில் திருக்குரான்களின் வாசகங்கள் பொறிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் எளிமையான அழகூட்டலுடன் உயர்ந்து விளங்குகிறது. இந்த பகுதியில் இருந்து நாம் பார்க்கும்போது அந்த சிக்ரி நகரத்தினுடைய அழகை நாம் கண்டு ரசிக்கலாம். மிக பழமையான ஒரு நகரம் இந்த சிக்ரி நகரம். இந்த சிக்ரி நகரம் அக்பர் அவர்கள் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இங்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜமா மசூதியில் தான் அக்பர் இந்த கோட்டையில் தங்கியிருக்கும் போது தொழுகை நடத்தினார். மேற்கு பக்கம் பார்த்த அந்த ஜமா மசூதியில் அக்பர் தொழுத அடிப்படையில் இந்த உள்ளூர் மக்களும் அந்த இடத்திலே தினந்தோறும் தொழுகை 5 வேளை தொழுகை என்பது செய்கிறார்கள். அதே போன்று பண்டிகை காலங்கள், ரம்ஜான் போன்ற மொஹரம் போன்ற காலங்களில் இங்கு ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் தொழுகின்ற ஒரு காட்சியை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மிக பரந்த சற்றேறக்குறைய ஒரே நேரத்தில் ஒரு 5000 நபர்கள் இந்த இடத்தில் நாம் தொழுகை பண்ணக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இந்த மசூதி என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். நன்றி.